கழுத்தில் வலி, ஒரு பக்க தலைவலி, கண், வாய், பல்லெல்லாம் சம்டைம்ஸ் வலிக்கிறது, தலை சுற்றுறது, வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, காதுக்குள்ள வலி, காதுக்குள்ள சவுண்டு, டினிட்டஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் ட்ரப்பீசியஸ் இந்த மசிலில் வலிக்கிறது, மேல் முதுகில் வலிக்கிறது, அதே வலி கொஞ்சம் முன்னாடி ரேடியேட் ஆகி இங்கே செஸ்ட்டில், பெக்டோரல் இங்கெல்லாம் வலிக்கிறது, பிரெஸ்ட்டில் வலிக்கிறது, பர்டிகுலர்லி சம்டைம்ஸ் லெஃப்டில் பெயின் வர்றது, அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் சம்டைம்ஸ் வலிக்கிறது, இருமுனா தும்முனா வலி வர்றது, ஒரு பக்கம் திரும்பினா இருட்டிக்கிறது லைக் வெர்டிகோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது, அதே வலி கைக்குள்ளே எல்லாம் கரண்ட் ஊறுற மாதிரி, கை விரல் மரமரப்பு இல்லை கைக்குள்ளே குடைச்சல் இது மாதிரிலாம் வர்றது. இந்த வலியெல்லாம் கழுத்து வலியோட அசோசியேட்டட். இந்த வலி கழுத்து எலும்பு தேய்மானத்தினாலேயோ, அப்புறம் ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு அழுத்திட்டு இருக்கிறது, இல்லைன்னா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலையோ இருக்கலாம். அதுக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை ஷோல்டரில் பெயின் மேலே வரைக்கும் தூக்குனா வலி, கையை சைடில் அப்டக்ஷனில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கையை பிடிச்சா வலி, நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த இடத்துல அம்மை போடுற இடத்துல வலி, இது அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியாத்ரைட்டிஸ் ஷோல்டர் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கலாம். இது யூஸ்வல்லி சுகரோட அசோசியேட் ஆகி வருது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. சிலருக்கு கழுத்தெலும்பு தேய்மானத்தினால வருது, சிலருக்கு சின்னதாக ஏதாச்சும் பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டு பளிச்சுனாச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, லேட்ரல் எபிகார்டிலைட்டிஸ், டென்னிஸ் எல்போ இந்த இடத்துலேருந்து 6 சதை ஆரம்பிக்குது, அது பிஞ்சு போயிடுது, இல்லை கோல்ஃபர்ஸ் எல்போ இங்கிருந்து சதை ஆரம்பித்து அது பிஞ்சிருது, கார்பல் டன்னல் சின்ரோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன்னால ட்ரிபிள் நர்வ் பேல்சி, இல்லை மீடியன் நர்வ், அல்னர் நர்வ், ரேடியல் நர்வ் பேல்சி, கையெல்லாம் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பில் வலி, இடுப்பில் மட்டும் வலி, காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிச்சா நிமிர முடியாமல் வலி, இடுப்புலேருந்து வலி அப்படியே பெட்டெக்ஸ், தொடையில் பின்னாடி, கெண்ட கால், பாதத்து வரைக்குமெல்லாம் வலி வர்றது, கால் விரல் மரமரப்பு, இந்த மாதிரியும் சிம்டம்ஸ் இருக்கலாம். இதில் இடுப்பில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, L5S1, L4, L5 கடையில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இல்லைன்னா ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ், இல்லைன்னா சயாட்டிக் நர்வ் அமுத்தி சயாட்டிக்கா வந்துடுது. இதை தவிர குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலி, ரொம்ப ரொம்ப நேரம் படி ஏறி இறங்கினா வலி, அந்த மாதிரி இருக்கிறப்போ அது முட்டி தேய்மானம், நீர்க்கட்டு, ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலோ, காலையில் எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல, அப்படி குதிங்கால் வலி, அது பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இல்லை கால்கேனியல் ஸ்பர், குதிங்காலில் நீர் கோர்த்துக்கிறது, இல்லை குதிங்காலில் எலும்பு வளர்றது, இந்த மாதிரி இருந்துட்டாலோ, இந்த மாதிரி காமனான ட்ரபுளும், அதை தவிர பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஒரு சைடு வராமல் போகிறது, மூஞ்சி ஒரு பக்கம் இழுத்துக்கிறது, ஃபேஷியல் பேல்சி ஆர் பெல்ஸ் பேல்சி, அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கை நடக்க முடியாது, கை மடக்க முடியாது, கால் நடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாகவோ, தொப்பை பெல்லி அதிகமாகவோ இருக்கிறது. இதை தவிர ஃபீமேலுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த மாதிரி ட்ரபிள்ஸு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறம் ஹைப்போதைராய்டுனால வெயிட் அதிகமாக இருக்கிறது, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருந்துட்டாலோ. இதை தவிர என்னென்னா, ஒரு பார்க்கின்சன்ஸு, மோட்டார் நியூரான் டிசீஸு, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி ரேர் கண்டிஷன்ஸாக இருந்தாலோ, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியில் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ், அதுவும் ஆன்லைனில் டீச் பண்ணி இதையெல்லாம் க்யூர் பண்ண முடியும். உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன ஏதுன்னு இதை பற்றின தெளிவு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைரெக்டாக லைவில் கிளாஸ் எடுத்து இதை நான் க்யூர் பண்ண முடியும். மோஸ்ட்லி நான் சொன்னதில் நிறையா ட்ரபிள்ஸ் ஒரு 7 மணி நேரம், 7 நாள் டெய்லி 1 hour செஷன்லேயே க்யூர் ஆகுது. நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட், 93லேருந்து 97 வரைக்கும் சென்னை சவிதாவில் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ 28 இயர்ஸாக கிளினிக் வச்சுருக்கேன்.
இடையில 7 இயர்ஸ் 30 நாடெல்லாம் நான் ட்ராவல் பண்ணேன். ட்ராவலர் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி மாறி இருந்தேன். ஒவ்வொரு கண்ட்ரியும் போகிறது, ஆன் த வேல ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் க்யூர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ரொம்ப வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஆன்லைனில் 4 இயர்ஸாக நான் ரொம்ப பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணுறதே என்னோட முழு நேர ஒரு உழைப்பாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லா சரியாகும். கன்சல்டேஷன் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.